அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயது கணக்குகளில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பார்ட் 3ல மொத்தமாக 8 சம் பார்க்க போகிறோம். இந்த 8 சம்மில் ஃபஸ்ட்டு 4 சம் ஒரு மெத்தடில் இருக்கும், அடுத்த 4 சம் ஒரு மெத்தடில் இருக்கும். இந்த 8 சம்மே நம்ம ஷார்ட்கட்டில் தான் பார்க்க போகிறோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஏபி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 5:6. 7 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 6:7 எனில் இருவரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபின்னு 2 பேர் இருக்காங்க, அவங்களோட தற்போதைய வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 5:6. இது வந்து தற்போதைய வயது விகிதம். நெக்ஸ்ட், 7 வருடங்களுக்கு பிறகு 7 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 6:7. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இருவரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பியோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் நம்ம ஷார்ட்கட்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 5ஐயும் 6ஐயும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண வரும் 1ன்னு வரும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 6ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண வரும் 1ன்னு வரும். வித்தியாசம் பாருங்கள், ரெண்டு சைடும் சமமாக இருக்கா? சமமாக இருக்கணும். இங்கே 1 இருந்துச்சுன்னா இந்த சைடு 1 இருக்கணும், இந்த சைடு 2 இருந்துச்சு அப்படின்னா இங்கிட்டும் 2 தான் இருக்கணும். ரெண்டு சைடுமே சமமாக இருக்கணும். சமமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை வந்து 1 பார்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே 1 இருந்துச்சுன்னா 1 பார்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா 2 பார்ட் அப்படின்னு எடுத்துருப்போம். ஓகே, 1 part equal to 7 yearsன்னு எடுத்துக்கணும். 1 part equal to 7 yearsன்னு எடுத்துக்கணும். ஏன் 7 போட்டேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், தற்போதிலிருந்து 7 வருடங்களுக்கு பிறகு, அதனால் 1 part அப்படின்றது 7 years. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? இருவரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டாங்களா? தற்போதைய வயது நம்மளுக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் தற்போதைய ரேஷியோ தெரியுமா? ரேஷியோ என்னது? 5:6. இது எப்படி எழுதலாம்? 5x. இது வந்து 6xன்னு எழுதலாமா? 5x அப்படின்றது ஏயோட வயது, 6x அப்படின்றது பியோட வயது. இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ எது அப்படின்னா, இந்த 7 தான் எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி 6 7 போடுங்க. 7 35. நெக்ஸ்ட்டு 6 42. ஏயோட வயது வந்து 35, பியோட வயது 42. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஏ அண்ட் பியோட தற்போதைய வயது என்ன அப்படின்னா 35 42. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ அண்ட் பி என்பவர்களின் தற்போதைய வயது வீதம் கொடுத்துட்டாங்க 5:6. நெக்ஸ்ட்டு 7 வருடங்களுக்கு பிறகு அவரோட வயது வீதம் கொடுத்துருக்காங்க 6:7. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ரேஷியோவுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வித்தியாசம் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். சமமாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். என்ன பண்ணணும்னா, இந்த 1 part அப்படின்றது இங்கே 7 வருடங்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 1 part அப்படின்றது 7 years. இது எடுத்ததுக்கப்புறம் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இருவரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய ரேஷியோ தெரியும், என்னது? 5:6. இதை என்ன பண்ணலாம்? 5x 6xன்னு எழுதலாம். இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ அப்படின்றது என்னன்னா, இந்த 1 part அப்படின்றது தான் எக்ஸோட வேல்யூ. 1 part எவ்வளோ? 7. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டாவது சம் பாருங்க. ஏபி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 5:6 எனில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பி ரெண்டு பேர்த்தோட தற்போதைய வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 4:5. இது தற்போதைய வயது விகிதம். நெக்ஸ்ட் 5 வருடங்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா? 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் எவ்வளோ? 5:6 எனில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது சம்மும் போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன பண்ணுவோம்? 4க்கும் 5க்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்போமா? 4 5 போச்சுன்னா என்ன வரும்? பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். 5ல் 4 போச்சு அப்படின்னா 1. நெக்ஸ்ட்டு 6ல் 5 போச்சு அப்படின்னா 1. வித்தியாசம் பாருங்கள், ரெண்டு சைடும் சமமாக இருக்குது. அப்போது 1 part equal to இந்த இடத்துல என்ன போடுவோம்? 5ன்னு போடுவோம். ஏன்னா 5 years பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 1 part equal to 5 yearsன்னு அர்த்தம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் கேட்டிருக்காங்க. தற்போதைய ரேஷியோ தெரியுமா? ரெண்டு பேர்த்தோட ரேஷியோ தெரியுமா? 4x 5x. அவங்க கூடுதல் கேட்டுக்கணும்னா நடுவில் ப்ளஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 4 பெருக்கல் எக்ஸோட வேல்யூ என்னது? 5. இந்த 1 part அப்படின்றதான் எக்ஸோட வேல்யூ. 1 part எவ்வளோ? 5. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே 5 பெருக்கல் 5. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 5 20. நெக்ஸ்ட் ப்ளஸ் 5 25. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணனா வரும் 45. இதான் வந்து ஏ அண்ட் பியோட வயதுகளின் கூடுதல். ஏ அண்ட் பியோட தற்போதைய வயதோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 45. இதான் இதுக்கான ஆன்சர்.
மூணாவது சம் பாருங்க. முத்து மற்றும் கார்த்தி ஆகியோரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:3. ஆனால் 6 வருடங்களுக்கு முன்பு அதுவே 3:1 என இருந்தது எனில் தற்போதிலிருந்து 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முத்து கார்த்தி 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்தோட தற்போதைய வயதுகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 5:3. இது வந்து தற்போதைய வயதுகளின் விகிதம். நெக்ஸ்ட் 6 வருடங்களுக்கு முன்பு 6 வருடங்களுக்கு முன்பு அதுவே 3:1 என இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. முத்து மற்றும் கார்த்தியோட தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து 5:3. 6 வருடங்களுக்கு முன்பு அவங்களோட வயதோட விகிதம் எவ்வளோ அப்படின்னா 3:1. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தற்போதிலிருந்து 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா முத்து மற்றும் கார்த்தியோட தற்போதைய வயது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 5ல் 3 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா வரும் 2ன்னு வரும். 3ல் 1 போச்சு அப்படின்னா 2. இங்கே பாருங்க, வித்தியாசம் வந்து சமமா இருக்கா? சமமா இருந்தால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 பங்கு ஈக்குவல் டு 6ன்னு எழுதுவோம். இங்கே வந்து 6 வருடங்களுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பார்ட் அப்படின்றது 6 இயர்ஸ். அப்போது 1 பார்ட் அப்படின்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 4 2 3 2 6. அப்போ 1 பார்ட் அப்படின்றது 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா முத்து மற்றும் கார்த்தியோட தற்போதைய வயது கண்டுபிடிக்க போறோம். தற்போதைய ரேஷியோ தெரியும், நம்மளுக்கு வயது தெரியாதா? அப்போ ரேஷியோ வயது கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 5x 3x அப்படின்னு எடுத்துப்போமா? 5x அப்படின்றது முத்துவோட வயது, 3x அப்படின்றது கார்த்தியோட வயது. இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 பெருக்கல் எக்ஸோட வேல்யூ என்னது? 3. நெக்ஸ்ட் 3 பெருக்கல் 3. நீங்கள் வரல எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடாதீங்க. இது வந்து 2 பார்ட் அப்படின்னு தான் 6. 1 பார்ட் அப்படின்றது 3. ஓகேவா? 1 பார்ட் என்னவோ அதான் வந்து எக்ஸோட வேல்யூ. 1 பார்ட் எவ்வளோ? 3. அதான் வந்து எக்ஸோட வேல்யூ. நீங்கள் வரல மாற்றி 6 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடாதீங்க. 5 3 மட்டில் என்ன வரும்? 15. நெக்ஸ்ட் 3 3 மட்டில் பண்ணால் 9. அப்போது முத்துவோட தற்போதைய வயது எவ்வளோ அப்படின்னா 15. கார்த்தியோட தற்போதைய வயது வந்து 9. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தற்போதிலிருந்து 5 வருடங்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்க. பிறகு அப்படின்னாவே ப்ளஸ் பண்ணணுமா? அப்போது இதோட 5 ப்ளஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 9ஓட 5 ப்ளஸ் பண்ணுங்க. அவர்களுடைய வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 வருடங்களுக்கு பிறகா? அப்போ இதோட ஆட் பண்ணா வரும் 20. இங்கே 14. அவங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நடுவில் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, விகிதம் கேட்டுக்கணும், நடுவில் ஈஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ அதை காமனாக டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணுங்க. 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 5 2 20, 7 2 14. அப்போது 10:7. இதான் இதுக்கான ஆன்சர். முத்து மற்றும் கார்த்தியோட 5 வருடங்களுக்கு பிறகு இருக்க வயதுகளின் விகிதம் எவ்வளோ அப்படின்னா 10:7. 4வது சம் பாருங்க. 6 ஆண்டுகளுக்கு முன்பு குணால் மற்றும் சாகரின் வயது விகிதங்கள் 6:5. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:10 எனில் சாகரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. குணால் சாகர் அப்படின்னு போட்டுக்கோங்க. 6 ஆண்டுகளுக்கு முன்பு குணால் மற்றும் சாகரின் வயது விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. 6:5. இது வந்து என்னது? 6 ஆண்டுகளுக்கு முன்பு. 6:5. நெக்ஸ்ட் 4 ஆண்டுகளுக்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பின்பு குணால் மற்றும் சாகரின் வயது விகிதம் எவ்வளோ? 11:10. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சாகரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 6ஐயும் 11ஐயும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா வரும் 5ன்னு வரும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்க. 5ஐயும் 10ஐயும் மைனஸ் பண்ணா வரும் 5ன்னு வந்துருச்சு. வித்தியாசம் வந்து சமமாக இருக்கா? வித்தியாசம் சமமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் 5 பார்ட் ஈக்குவல் டு இந்த சைடு 10 அப்படின்னு போடுவோம். ஏன் 10 போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி போடணும். நீங்கள் வீட்டில் வெறும் 4 மட்டும் போட்டுறாதீங்க, இல்லைன்னா 6 மட்டும் போட்டுறாதீங்க. சில பேர் இந்த தப்பு தான் பண்ணுவாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி போடணும். ஏன் அப்படின்னு ரீசன் சொல்கிறேன் பாருங்க. தற்போது வந்து 2020 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 2020 நடக்குதா? 6 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா 2014ன்னு அர்த்தம். இதுவே அதுக்கடுத்து பாருங்க, இங்கே 4 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னா 2024. முன்புனா மைனஸ் பண்ணுவோம், பின்புனா ப்ளஸ் பண்ணுவோம். முன்பு அப்படின்றனால 2020லேருந்து 6 மைனஸ் பண்ணோம். பின்பு அப்படின்றனால 2020லேருந்து 4 ப்ளஸ் பண்ணோம். இங்கே பாருங்க, இப்போ 2024ஐயும் 2014ஐயும் மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 வருடம் கிடைக்குமா? அதான் நீங்கள் 10ன்னு போட்டிருக்கேன். ஓகே, 5 பார்ட் அப்படின்றது 10. அப்போ 1 பார்ட் அப்படின்னா என்ன?
2. 5ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓரஞ்சு 5, ஈரஞ்சும் 10. அப்போ 1 part equal to 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சாகரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க 6:5 இந்த ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 வருடங்களுக்கு முன்பு இருக்க வயது கிடைக்கும். 11:10 இந்த ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 4 வருடங்களுக்கு பின்பு இருக்க வயது கிடைக்கும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நீங்க இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அவங்க சாகர் மட்டும் கேட்டுக்கனால இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 6 வருடங்களுக்கு முன்பு சாகரோட வயது எவ்வளோ? 5x. இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 பெருக்கல் எக்ஸோட வேல்யூ வந்து 2. ரெண்டையும் மாட்டில் பண்ணா வரும் 10 அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து 6 வருடங்களுக்கு முன்பு சாகரோட வயது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சாகரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி சாகரோட வயது 10 அப்படின்னா இப்போ அவங்களோட வயது என்னது? இதோட 6 ஆட் பண்ணா கிடைச்சிருமா? அப்போ 16. இதான் வந்து சாகரின் தற்போதைய வயது. இதான் இதுக்கான ஆன்சர். 5வது சம் பாருங்க. தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கிடையான விகிதம் 19:5. 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 3:1 என்ற விகிதம் என்றால் இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தகப்பன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மகன் போடுங்க. தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கிடையான விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 19:5. இது வந்து தற்போதைய விகிதம். நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு பிறகு 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 3:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 19 3 மைனஸ் பண்ணுவோமா? 19ல் 3 போச்சுன்னா மிச்சம் இருக்கும் 16. அதுக்கடுத்து 5 1 மைனஸ் பண்ணா வரும் 4. 5ல் 1 போச்சு அப்படின்னா 4. இங்க பாருங்க இதோட வித்தியாசம் வந்து சமமா இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த 4 சம்லையுமே வித்தியாசம் வந்து சமமா இருந்துச்சு. ஆனா இங்க சமமா இல்லை. வித்தியாசம் சமமா இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இந்த 3ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணணும். 3ல் 1 போச்சுன்னா மிச்சம் 2. அதே மாதிரி இந்த 19ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணணும். 19ல் 5 போச்சு அப்படின்னா மிச்சம் 14. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 2ஆல இந்த 19ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 14ஆல இந்த 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த 2ஆல இந்த 19ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா வரும் 38. 19 2ஆல மல்டிப்ளை பண்ணா 38 வரும். ஈஸ்ட் 5 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 14ஆல இந்த 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 14ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா வரும் 42. நெக்ஸ்ட் 14 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 14 அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து தந்தை மகன். இது வந்து தற்போது. இது வந்து 4 வருடங்களுக்கு பிறகு. இப்போ 38க்கும் 42ஐயும் மைனஸ் பண்ணுங்க. 42ல் 38 போச்சுன்னா என்ன வரும்? 4ன்னு வரும். அதே மாதிரி 14ல் 10 போச்சு அப்படின்னா வரும் 4 வருதா? இப்போ பாருங்க வித்தியாசம் வந்து சமமா இருக்கு. வித்தியாசம் சமமா ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுவோம்? வித்தியாசம் சமமா இருந்தா என்ன பண்ணுவோம்? 4 part equal to 4 years எழுதுவோமா? ஏன்னா 4 வருடங்களுக்கு பிறகு. அப்போ 4 part அப்படின்றது 4 years. அப்போ 1 part அப்படின்னா என்னது? 4 அப்போ 1 part அப்படின்றது 1 year அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய ரேஷியோ எவ்வளோ? 38:10. 38x 10x. அவங்க கூட்டுத்தொகை கேட்டுக்கணும். நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கேன். எக்ஸோட வேல்யூ என்னது? 1. 38 பெருக்கல் 1 ப்ளஸ் 10 பெருக்கல் 1 என்ன வரும்? 48. இதான் வந்து தகப்பன் மற்றும் மகனுடைய வயதுகளின் கூடுதல். இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. நல்லா தெளிவா பார்த்துக்கங்க. தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 19:5. நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு பிறகு வயது விகிதம் கொடுத்துருக்காங்கல்ல, வயது விகிதம் கொடுத்துருக்காங்க 3:1. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 19ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா என்ன வரும்? 16 வரும். 5ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 4 வரும். இதோட விகிதம் இதோட வித்தியாசம் பாருங்க சமமா இல்லை. வித்தியாசம் சமமா இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 3ஐயும் இந்த 1ஐயும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா ஒரு 2ன்னு வரும். அதே மாதிரி இந்த 19ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 14 வரும். நெக்ஸ்ட் இந்த 2ஆல மேல இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இந்த 14ஆல இந்த கீழே இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 38:10 கிடைக்கும். 42:14 அப்படின்னு கிடைச்சிருச்சு.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த ரேஷியோவை நீங்கள் விட்டுறணும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்க்கவே கூடாது. நம்ம புதுசாக கண்டுபிடிச்சா இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது கூட இதை தான் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 38ல் 38ஐ 42 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் வருது 4ன்னு வருது. அதே மாதிரி 10ஐயும் 14ஐயும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 4ன்னு வருது. அப்போது 4 பார்ட் அப்படின்றது எவ்வளோ? 4. இங்கே என்ன பாருங்கள், 4 வருடங்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 4 பார்ட் அப்படின்றது 4 இயர்ஸ்னு அர்த்தம். அப்போ 1 பார்ட் அப்படின்னா எவ்வளோன்னு பார்க்கணும். 1 பார்ட் அப்படின்றது 1 இயர். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. தற்போதைய ரேஷியோட 38:10. நீங்கள் வாட்டில் இந்த 19:5ன்னு எடுத்துடாதீங்க. இதை எடுக்கக்கூடாது. இதை தான் எடுத்துக்கணும். நம்ம மாற்றி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அதை தான் எடுத்துக்கணும். 38:10 அதை தான் எடுத்துக்கணும். அப்போ 38x 10x கூட்டுத்தொகை எடுக்கணும்னு நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டுத்தொகை கிடைச்சிடும். கூட்டுத்தொகை எவ்வளோ? 48. இதான் இதுக்கான ஆன்சர். 6வது சம் பாருங்க. விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15 எனில் சுமித்தின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. விவேக், சுமித் 2 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 2:3. இதில் பாருங்க, தற்போது, முன்பு, பின்பு எதை பற்றியுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தற்போது அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வயது விகிதம் எவ்வளோ? 11:15 எனில் சுமித்தின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 11ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 11ல் 2 போச்சு என்ன வரும்? 9. நெக்ஸ்ட் 15ல் 3 போச்சு அப்படின்னா 12. இதோட வித்தியாசம் பாருங்க, வித்தியாசம் சமமா இல்லை. வித்தியாசம் சமமா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இந்த 11ஐயும் 15ஐயும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 4ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 2ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணுவோம். 1ன்னு வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 4ஆல் இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 1ஆல் இந்த 11ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுங்க. 4ஆல் இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா வரும் 8, 12 ஈஸ்ட். இது வந்து விவேக்கு, இது வந்து சுமித்து. இது தற்போது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த 1ஆல் இந்த 11ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 11:15 அப்படின்னு வரும். இது வந்து 12 வருடங்களுக்கு பிறகு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 11ஐயும் 8ஐயும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா வரும் 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி 15ஐயும் 12ஐயும் மைனஸ் பண்ணா வரும் 3 அப்படின்னு வரும். இப்போ வித்தியாசம் பாருங்க, சமமா இருக்கு. வித்தியாசம் சமமா இருந்தா என்ன பண்ணுவோம்? 3 part equal to 12 years. இங்க பாருங்க, 12 வருடங்களுக்கு பிறகு, அதனால 3 part equal to 12 years அப்படின்னு எடுத்தாச்சு. அப்போ 1 part அப்படின்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 3 3, 4 3 12. 1 part அப்படின்றது 4 years. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சுமித்தின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சுமித்தோட ரேஷியோ தெரியுமா? ரேஷியோவில் 8:12. விவேக் அண்ட் சுமித்தோட தற்போதைய ரேஷியோ தெரியும், 8:12ன்னு. அவங்க சுமித் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 12 மட்டும் தெரிந்தால் போதும். சுமித்தோட ரேஷியோ வந்து 12. அப்போ சுமித்தோட வயது நான் எப்படி என்ன பண்ணுவோம்? 12xன்னு எழுதுவோமா? எக்ஸோட வேல்யூ என்னது? 4. 12 பெருக்கல் 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 48. இதான் வந்து சுமித்தோட வயது. இதான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் வாட்டில் இந்த 3 எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. 3x அப்படின்னு எடுத்துட்டு இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. புதுசாக நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இதில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுவே அவங்க வந்து விவேக் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 8ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். 7வது சம் பாருங்க. இரு சகோதரர்களின் தற்போதைய வயது விகிதம் 1:2 மற்றும் 5 வருடங்களுக்கு முன்பு இந்த விகிதம் 1:3. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு சகோதரர்களின் தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 1:2. இரு சகோதரர்களை நான் A and Bன்னு எடுத்துக்கிறேன். இரு சகோதரர்களின் வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1:2. இது வந்து தற்போதைய வயது விகிதம். பக்கத்தில் தற்போது அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 5 வருடங்களுக்கு முன்பு. 5 வருடங்களுக்கு முன்பு இந்த விகிதம் வந்து 1:3 இருந்திருக்கு. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தற்போது அவங்களோட வயது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் 5 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட வயது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 1ஐயும் மைனஸ் பண்ணா வரும் 0ன்னு வரும். 2ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணால் 1ன்னு வரும். இங்கே பாருங்க, வித்தியாசம் வந்து சமமாக இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 1ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் 2ன்னு வரும். இந்த 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1ன்னு வரும். இந்த 2ஆல்
மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 1ஆல் இந்த கீழே உள்ளதை மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல் இந்த 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரும் 2:4. நெக்ஸ்ட்டு 1ஆல் இந்த 1:3 மல்டிப்ளை பண்ணுங்க. 1:3 அப்படின்னு தான் வரும். இது வந்து ஏ, இது வந்து பி. இது வந்து தற்போது, இது 5 வருடங்களுக்கு முன்பு. ஓகே, இப்போ இதோட வித்தியாசம் கண்டுபிடிங்க. 2ல் 1 போச்சுன்னா 1, அதே மாதிரி 4ல் 3 போச்சு அப்படின்னா 1. 1 பார்ட் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 5 years. 5 வருடங்கள் முன்புன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 1 பார்ட் அப்படின்றது 5 years. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 5 வருடங்களுக்கு பிறகு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தற்போதைய வயது என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏ அண்ட் பியோட தற்போதைய ரேஷியோ எவ்வளோ? 2:4. இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2x 4x. இதில் எக்ஸ்ட்ரா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா தற்போதைய ஏ அண்ட் பியோட வேல்யூ கிடச்சிரும். வயது என்னன்னு கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா வேல்யூ என்னது? 5. அதே மாதிரி 4 பெருக்கல் 5. இது ஏ, இது வந்து பி. 5 2 மல்டிப்ளை பண்ணால் 10. 4 5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 20. இது வந்து தற்போதைய ஏ அண்ட் பியோட வயது எவ்வளோ அப்படின்னா 10 20. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 5 வருடங்களுக்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்க. பிறகு அப்படின்னாவே ப்ளஸ் பண்ணுவோமா? இப்போ இதோட 5 ஆட் பண்ணுங்க. இது 15, இது வந்து 25. இதான் வந்து 5 வருடங்களுக்கு பிறகு ஏ அண்ட் பியோட வயது 15 25. அவங்க விகிதம் கேட்டிருக்காங்களா? விகிதம் கேட்டால் என்ன பண்ணுவோம்? ரேஷியோ எடுக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்க. 5ஆல் டிவைட் பண்ணலாமா? 3 5 15, 5 25. அப்போது 3:5 தான் இதுக்கான ஆன்சர். அவங்க இங்கே பாருங்கள் கொஷினில் விகிதம் கேட்டிருக்காங்க. அதனால் நடுவில் நான் ரேஷியோ சிம்பிள் போட்டு காமனாக டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணலாம். இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறேன். இது வந்து 3 15, இது 5 25 வந்துருச்சு. அப்போ 3:5 தான் இதுக்கான ஆன்சர். 8வது சம் பாருங்க. இதான் லாஸ்ட் சம். இந்த சம் ஷார்ட்கட் மெத்தடில் போட முடியாது, நார்மல் மெத்தடில் தான் போட முடியும். ஏ பி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 5:3. 4 வருடங்களுக்கு முன்பு ஏயின் வயதிற்கும் 4 வருடங்களுக்கு பின்பு பியின் வயதிற்கும் உள்ள விகிதம் 1:1 எனில் 4 வருடங்களுக்கு பின்பு ஏயின் வயதிற்கும் 4 வருடங்களுக்கு முன்பு பியின் வயதிற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 5:3. இது வந்து தற்போதைய வயது விகிதம். இது எப்படி எழுதலாம்? 5x 3x அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு முன்பு ஏயின் வயதிற்கும். ஏயோட தற்போதைய வயது என்னது? 5x. 4 வருடங்களுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்களா? முன்பு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 4 வருடம் முன்புனால -4. நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு பின்பு பியின் வயது இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? பியோட தற்போதைய வயது என்ன? 3x. பின்பு அப்படின்னா ப்ளஸ், அப்போ +4 அப்படின்னு வந்துருச்சு. 4 வருடங்களுக்கு முன்பு ஏயின் வயது இருக்கும், 4 வருடங்களுக்கு பின்பு பியின் வயது இருக்கும் உள்ள விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 1:1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து 1/1 அப்படின்னு எழுதலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5x - 4 = 3x + 4. எக்ஸ்லாம் ஒரு சைட்லையும் நம்பர்ஸ்லாம் ஒரு சைட்லையும் வச்சுக்கோங்க. 5x இங்கே இருக்கட்டும். 3x இந்த சைடு வந்தால் என்னவாகும்? -3x மாறும். 5xல 3x போச்சுன்னா என்ன இருக்கும்? மிச்சம் 2x. நெக்ஸ்ட் இந்த -4 ஈக்குவல் இந்த சைடு போகும்போது +4 மாறும். இங்கே ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8ன்னு வரும். இப்போ ஓரண்டு 2 4 2 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஏ அண்ட் பியோட தற்போதைய வயது கிடச்சிரும். சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 பெருக்கல் 4, நெக்ஸ்ட் 3 பெருக்கல் 4. 4 5 மல்டிப்ளை பண்ணா வரும் 20. நெக்ஸ்ட் 3 4 மல்டிப்ளை பண்ணால் 12. ஓகே, இது வந்து ஏ அண்ட் பியோட தற்போதைய வயது. ஏயோட தற்போதைய வயது வந்து 20, பியோட தற்போதைய வயது வந்து 12. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 4 வருடங்களுக்கு பின்பு ஏயோட தற்போதைய வயது என்னது? 20. 4 வருடங்களுக்கு பின்பு ஏயின் வயது இருக்கும். பின்பு அப்படின்னா ப்ளஸ் பண்ணுமா? அப்போ +4. நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு முன்பு பியின் வயது இருக்கும். பியோட தற்போதைய வயது என்னது? 12. இங்கே பாருங்க, 4 வருடங்களுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்க. முன்பு அப்படின்னா மைனஸ் பண்ணும். -4 வயதிற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விகிதம் அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 20 4 ஆட் பண்ணால் 24 இஸ்ட்டு 12ல் 4 போச்சு அப்படின்னா மிச்சம் 8. இப்போ காமனாக டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணலாமா? 4 8 3 24. 3:1 இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த சம் ரொம்ப ஈஸி தான். கொஷினை பார்த்து நீங்கள் வந்து முன்பு பின்பு நினச்சி குழம்பிடாதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா அந்த சம் ரொம்ப ஈஸி. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஏ அண்ட் பியோட தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 5:3.
இதை வந்து 5x 3x அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு முன்பு ஏயின் வயது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏயோட தற்போதைய வயது என்னது 5x. 4 வருடம் முன்பு அப்படின்னால -4 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு பின்பு பியின் வயதுன்னு கொடுத்துருக்காங்க. பின்பு அப்படின்னா ப்ளஸ் பண்ணும். பியோட வயதுல +4 பண்ணியிருக்கேன். பியோட வயது என்னது 3x. இதோட +4 பண்ணியாச்சு. அவங்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க எவ்வளோ 1:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை 1/1 எழுதிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிடும். எக்ஸோட மதிப்பு என்னது 4. இதை கொண்டு வந்து இந்த 5xலையும் 3xலையும் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு A and B யோட தற்போதைய வயது கிடைச்சிரும். எவ்வளோ 20 12. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4 வருடங்களுக்கு பின்புன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ தற்போதைய வயது வந்து 20, பின்பு அப்படின்னா +4 பண்றோம். இது வந்து A யோட வயது. நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்க. B யோட வயதுல 4 வருடம் முன்பு அப்படின்னா மைனஸ். அப்போ B யோட தற்போதைய வயது என்ன 12, அதுல இருந்து முன்புனால -4 பண்றோம். -4 பண்ணா வரும் 8ன்னு வந்துருச்சு. 20ஐயும் +4 ஆட் பண்ணா வரும் 24. இப்போ பாருங்க ரேஷியோ இருக்குன்னா அவங்க விகிதம் கேட்டிருக்காங்க. நான் நடுவில் ரேஷியோ சிம்பிள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ 8ஆல் டிவைட் பண்ணலாமா. 8 3/24. அப்போ 3:1 இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.